பிறந்ததிலிருந்து ஆடம்பரமாகவே வாழ்ந்து வந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சிறிது காலங்களானது மிகவும் அடிமேல் அடி வாங்கி நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும். அப்படி ஏற்பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் நீங்கள் எவ்வளவோ கடின உழைப்பை போட்டியிருப்பீர்கள். இருந்தாலும் அந்த கடின உழைப்பிற்கு ஏற்றவாறு உங்களுக்கு ஊதியமானது கிடைக்காமல் தேவையில்லாத பிரச்சனைகளிலும் முக்கியமாக கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். நீங்கள் பிறந்ததிலிருந்தே மிகவும் ஆடம்பரமாக வாழ்ந்ததினால் தற்பொழுது இருக்கின்ற காலத்தினால் நீங்கள் மிகவும் மனம் சோர்ந்து இருக்க வேண்டிய ஒரு காலமாகத்தான் உங்களுக்கு இந்த ஒரு காலமானது விளங்கி கொண்டு இருக்கின்றது. அப்படிப்பட்ட நீங்கள் உங்களுடைய அதிபதியாகிய சுக்கிர பகவான் உங்களுக்கு வேண்டியவற்றையெல்லாம் இந்த ஒரு காலகட்டத்தில் கொடுக்க போகிறார். அதுவும் பொன் பொருள் உங்களுக்கு இதுவரை நீங்கள் இருந்த ஆடம்பரம் என அனைத்தையுமே உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் ஒரு ராசியாகத்தான் இந்த ஒரு ராசிக்காரர்கள் இருப்பார்களாம். அப்படிப்பட்ட அதிபதியாக சுக்கிரன் விளங்குவாராம். எனவே நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் முடிந்தவரை சுக்கிர பகவானை நினைத்து உங்களுடைய வீட்டில் நீங்கள் வழிபட வேண்டும். சுக்கிர பகவானுக்குரிய நாளில் நீங்கள் உங்களுடைய வீட்டில் விளக்கேற்றி வைத்து சுக்கிர பகவானை மனதார நினைத்து அவருக்குரிய மந்திரங்களையும் நீங்கள் கூறி வழிபடுங்க. கட்டாயம் சுக்கிர பகவான் உங்களுடனே இருந்து உங்களுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் என அனைத்தையுமே தீர்த்து வைப்பாராம். அவ்வளவு சக்தி உங்களுக்கு இருக்கின்றது. உங்களுக்கும் அதாவது வந்துவிடுமாம். எவ்வளவு நீங்கள் நன்மைகள் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு சந்தோஷமும் நிகழுமா, உங்களுடைய மனத்தும் குளிர்ச்சி அடையுமா, நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நீங்கள் உச்சத்தையும் அடைவீங்களாம். எனவே இந்த ஒரு காலகட்டமானது நீங்கள் அழிவு காலத்துக்கு செல்லாமல், அதாவது இதுவரை நீங்கள் கண்ட அழிவிலிருந்து வெளிவந்து ஒரு உச்சத்தை தொடக்கூடிய காலமாகத்தான் இந்த ரிஷபராசி நேயர்காரர்களுக்கு விளங்குமாம். எனவே இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களால் முடிந்த அளவிற்கு கடின உழைப்பை போடுங்கள். இந்த கடின உழைப்பினால் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நீங்கள் உச்சத்தை தொட்டு விடுவீர்கள். அதுவும் குடும்பம் ரீதியாக நீங்கள் மட்டும் முன்னேறாமல் உங்களுடைய உடன் பிறந்தவர்களும் பெற்றோர்களும் உங்களுடைய துணைவியும் என அனைவருமே குழந்தைகள் என அனைவருமே ஒன்றாக இந்த குடும்பம் அனைவருமே ஒன்றாகவே சேர்ந்து முன்னேறி கொண்டே வருவீர்களாம். உங்களுடைய உடன் பிறந்தவர்களுக்கும் உங்களுக்கும் அடிக்கடி சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும். அது அனைத்தையுமே நீங்கள் பொருட்படுத்தாமல் அவருடன் மிகவும் சகஜமாகவும் நட்பாகவும் பழகக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு இந்த காலமானது அமையுமா. ஜூலை 15க்கு அப்புறம் நீங்கள் நினைக்கவே முடியாத அளவிற்கு நன்மைகள் உங்களுடைய வீடு தேடி வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது. எனவே இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு முன்னேறி வரணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு முன்னேறி நீங்களும் உங்களுடைய சுற்றி இருக்கவங்களையும் நீங்கள் நன்றாக பார்த்துக்கொள்ளணும். உங்களுடைய சுற்றி இருக்கவங்களை நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் நம்ம சுற்றி இருக்கவங்கள நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைத்து விளங்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களை இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய கடின உழைப்பினால் அதிக அளவிற்கு பயன்பெற்று அதிக அளவிற்கு லாபத்தை பெறக்கூடிய காலமாகவும் உங்களுக்கு இந்த காலமானது விளங்கி இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி உங்களால் முடிந்த அளவிற்கு எவ்வளவுக்கு எவ்வளவு சேர்த்து வைக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பணத்தையும் உறவையும் நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க. உங்களுடைய குடும்பத்திடமும் சிறிதளவு நீங்கள் நேரத்தை செலவிட்டீங்கன்னா உங்களுடைய குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும். இதை நீங்கள் மட்டும் பார்த்து தெரிந்து கொள்ளாமல் உங்களுக்கு தெரிந்த ரிஷபராசி நேயர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள். மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.